ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இது சலீமோட கதை. சலீம் ஒரு அமைதியான நபர். அந்த ஊர்லயே ரொம்ப அமைதி. இப்ப அவன் தூங்கி ரொம்ப நாள் ஆனது போல அவனுடைய கண்கள் கூட கருவளையம் விழுந்திருந்தது. அடிக்கடி சோகமா எதே நினைச்சு அதுட்டே இருந்திருப்பான். அவனை பார்த்தாவே அந்த ஊர்ல உள்ள எல்லோருமே ஒதுங்கி போவாங்க. முக்கியமா பெண்கள் இருந்து குழந்தைங்க வரலையும் அவனை பார்த்து கேவலப்படுவாங்க. பெண்கள் பார்த்தா பயப்படுவாங்க. ஏன்னா அவன் அந்த ஊர்ல உள்ள கல்லறைகள் எல்லாம் பாதுகாக்கிறான். சுடுகாட பாதுகாக்கிறதால அங்க ஊர்ல மக்கள் எல்லோருமே அவனை பார்த்தாவே இவன் சுடுகாட பாதுகாக்கிறான் அப்படின்னு ஒரு மாதிரியா கிண்டலா பேசுவாங்க. ஆனா என்ன பேசினாலும் அவனுடைய மனதில் உள்ள பாரம் மட்டும் அவனுக்கு வந்து குறையறதே இல்லை. மனதில் உள்ள பாரத்தை நினைச்சுக்கிட்டு அவன் ரொம்ப வருத்தத்து போவான். மாலையான பிறகு அவன் சுடுகாடு வந்துட்டுவான். சுடுகாட்டுல அவன் மட்டும் தனியா நடந்து போவான். அதாவது பகல்ல அந்த சுடுகாட்டுக்கு மக்கள் வர பயப்படுவாங்க. அப்படி சுடுகாட்டுல இரவு 1 மணி ஆனாலும் அந்த சுடுகாட்டுல சுத்தி வருவான். எல்லா இடங்களையும் போயிட்டு வருவான். ஏன் இப்படி சலீம் மட்டும் இந்த அளவுக்கு இருக்கிறான் அப்படின்னா அதை கேட்டு நீங்க வந்து அதிர்ச்சி ஆகுங்க. அங்க பல கல்லறைகள் பூக்கள் வச்சு வழிபட்டு இருப்பாங்க. அப்படி செழிப்போட பல கல்லறைகள் இருக்கும். அவன் ஒரு கல்லறைக்கு முன்னாடி வந்து அழுதுட்டு அப்படியே பொறுமையா நின்று இருக்கிறான். ஏன் அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு நீங்க கேட்ட அதிர்ச்சி அடைங்க. அதாவது அவனும் எல்லோரையும் போலயே நண்பரோட ஜாலியா வந்து வளம் வந்தவன் தான். ஆனா அவனுடைய வாழ்க்கை அவனை தலைகீழ புரட்டி போட்டுருச்சு. அவன் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. அவனுடைய மனைவி குழந்தைகளோட சந்தோஷமா வந்துட்டு வரான். ஆனா திடீர்னு அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. அவனுடைய மனைவிக்கு திடீர்னு ஒரு நாள் தலைவலிக்குது, மயக்கம் வருது. உடனடியா மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறான். ஆனா மருத்துவமனையில என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு தீராத நோய். உங்களுடைய மனைவிக்கு வயிற்றுல மிகப்பெரிய நோய் கண்டறியப்பட்டிருக்கு. இதுக்கு ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் பண்ண பல கோடி ரூபாய் செலவாகும். ஆனா சலீம், நான் கூலி வேலைக்கு தான் போறேன், காசு இல்ல சார் சொல்றான். இந்த இடத்துல தான் அதுக்கு ஒரு வழி வேணா இருக்குது. ஆபரேஷன் பண்ணாட்டியும் மருந்து மூலமா குணப்படுத்தலாம். ஆனா மருந்து நீண்ட நாள் கொடுக்கணும். 20 வருஷம் 30 வருஷம் நீ கொடுத்துட்டே இருந்தா அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா என்னைக்கா இருந்தாலும் அறுவை சிகிச்சை செஞ்சாதான் அவங்க முற்றிலும் குணப்படுத்த முடியும். அவங்களுடைய வாழ்க்கையில எழுந்து உட்காரவே முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப சலீமுக்கு ஒரே வருத்தம், அவன் வீட்டுக்கு அவனுடைய மனைவி அழைச்சிட்டு வரான். அது வரலையும் அவன் சாதாரணமே வேலை செஞ்சுட்டு இருந்தவன் அவன் சம்பளம் பத்தல. ஏன்னா அவனுடைய மனைவி காப்பாத்துறதுக்கு அவன் கொடுத்தது சாப்பாட்டுக்கே பத்தல. இப்பதான் வேற எங்கேயும் வெளியில வேலை தேடலாம் அப்படின்னு வெளியில வேலைக்கு போறான். பல இடங்கள்ல வேலை தேடி போலாம் அப்படின்ட்டு வெளியில ஹோட்டல்லையும் கட்டிடங்களுக்கு இப்படி வேலை தேடி போறான். ஆனா எல்லாருமே இப்ப ஆள் தேவைப்படும் சொல்றான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனுக்கு வேற வழியில எங்கெங்கயோ வேலை தேடிட்டு ஒரு பெரிய ஒரு ஆன்மீக தளத்துக்கு பக்கத்துல முன்னாடி வந்து உட்கார்றான். அப்பதான் அவன் மனம் வந்து போய், கடவுளே எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு அவன் அழுதுட்டு இருக்கான். இப்பதான் அவங்க ஒரு பெரியவர் பக்கத்துல வந்து பாக்குறாரு. உனக்கு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. சலீம் சொல்றான். ஏப்பா இவ்வளவு வருத்தமா உட்காந்துருக்கேன்னு கேக்குறாரு. அப்பதான் அவன் சொல்றான், எனது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. நானும் எவ்வளவு வேலை தேடி பாக்குறேன், வேலை கிடைக்கல, மருந்து வாங்குறது கூட காசு இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு போய் அமர்ந்து உட்காந்துருக்கான். 2 குழந்தைங்களும் பசியோட இருக்கிறாங்க. என்னுடைய மனைவிக்கும் உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது எனக்கு தெரியல அப்படின்னும் அழுதுட்டே வந்து உட்காந்துருக்கான். அப்பதான் அவரு பலதுமா யோசிக்கிறாரு. உனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ செய்யறியா அப்படின்னு கேக்குறாரு. என்னன்னு கேக்குறான். இது போல இங்க சுடுகாடு இருக்கு, கல்லறை இருக்கு. இந்த கல்லறை எல்லாம் நீ பாதுகாத்தினா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், சரியானு கேக்குறாங்க. அந்த வார்த்தை கேட்ட பிறகு அவனுடைய உடல்லாம் நடுங்குது. ஏன்னா சுடுகாடுனா எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆனாலும் அவனது மனைவி கண்முன் வந்துட்டு போறாங்க. சம்பளம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. மாசம் 20,000 கிடைக்குன்னு சொல்றாங்க. இப்பதான் சரி, தன் மனைவி மருந்துக்கு இது போதுமானதா இருக்கும் அப்படின்ட்டு சரின்னு சொல்றான். ஓகே சொன்ன பிற்பாடு அவன் அந்த சுடுகாடு காவலுக்காக இரவு 6 மணி ஆனா அவன் போயிடுவான். இப்ப ஆரம்பத்துல அவனுக்கு பயமா இருந்தது. இப்ப நாளாவ எல்லா இடங்களுக்கும் செல்ல ஆரம்பிக்கிறான். பல விதமான மனிதர்களும் புதுசா இறந்து வரத அவன் நினைக்கிறான். இப்பதான் அவன் ஒவ்வொரு கல்லறையிலும் நின்று அழுதுட்டு இருக்கான். கடவுளே, எனது மனைவிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எனது குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு. எனது குழந்தையை யாரும் பாத்துக்க முடியாது, கடவுளே நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அவன் வேண்டிக்கிறான். பகல்லே மனிதர்கள் வர அங்க பயப்படுற அந்த இடத்துக்கு அவன் இரவுல எந்த நேரம் ஆனாலும் எல்லா இடங்களையும் சுத்தி திரிஞ்சிட்டு வீட்டுக்கு போவான். அதன் மூலயமா அவன் மருந்து வாங்கி அவனுடைய மனைவி தருவான். இப்படி காலங்கள் கிடக்குது. அப்படி காலங்கள் கிடந்தாலும் சுடுகாட எத்தனை மணியா இருந்தாலும் சுத்தி வருவான். அப்படியே அங்க ஒரு சேர் ஒண்ணு போட்டிருப்பான். இரவு 1 மணிக்கு அந்த சேர்ல வந்து உட்காந்துருவான பாத்துங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு எந்த பயமும் இல்ல. திடீர்னு யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது. அவனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. இப்பதான் அவன் அழுந்து போறான், பயப்படுறான். யாரு அப்படின்னு அவன் வந்து கேக்குறான். இந்த இடத்துல திரும்பி பாக்குறான். ஒரு பெரியவர் வந்து உட்காந்துட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்காரு. அவரை பார்த்து உறைஞ்சிடறான். ஏன் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி வேணும் பாருன்னு கேக்குறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவருடைய முகம் பல நாளா வெயில் படாத முகம் மாதிரி இருக்கு. சட்டெல்லாம் கிழிஞ்சு தலையெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. இப்பதான் அவன் அந்த பெரியவரை பாக்குறான். பின்னாடி ஓடுறான். அவனுடைய பாட்டில் தண்ணி எடுத்துட்டு அங்க ஓடி வரான். ஆனா அந்த பெரியவரை காணோம். இப்ப எங்க போனீங்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். இந்த இடத்துல தான் அந்த கல்லறையில இருந்து சத்தம் வருது.
அந்த தண்ணீர் பாட்டில இங்கதான் நான் இருக்கிறேன், தூக்கி போட்டுன்னு சொல்றாரு. இப்ப அவனும் அதிர்ச்சி அடைஞ்சு அந்த பாட்டில அந்த கல்லறையில தூக்கி போடுறான். இப்பதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் திரும்பவும் சொல்றாரு. இப்ப அவன் நின்று பாக்குறான். அவனுக்கு ஒரே பயங்கரமா இருக்குது. அந்த இடம்லாம் இருள் சூழ்ந்து எல்லா கல்லறையில இருந்தும் ஆவிகள்லாம் வெளியே வர மாதிரி இருக்குது. அவன் ஒரு நிமிஷம் அப்படியே நின்று இருக்கிறான். உடலை கிள்ளி பாக்குறான். இது உண்மையா இல்ல கனவா அப்படின்னு அவன் கிள்ளி பாக்குறான். அவனுக்கு வலிக்குது. இது உண்மைதான் நினைச்சுக்கிட்டு அவன் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். நீங்க யாரு, ஏன் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்கிறான். நீங்க ஜீனியா, நீங்க ஒரு ஆவியா, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னும் சலீம் சொல்றான். நீங்க சொன்ன மாதிரி ஆவி ஜீனி அவங்கள ஒருத்தன் தான் நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இது கேட்டு அவர் உண்மையா அப்படின்னு ஒரு நிமிஷம் இருந்து போறாரு. அவர் மேலும் வருத்தம் அடைஞ்சு நீ எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா எனது மனைவி மட்டும் சரியான போதும் அப்படின்னு வருத்தத்தோட அவன் தெரிவிச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்ப அந்த இடம் ஒரே அமைதியாகுது. அவன் சுத்தி சுத்தி பாக்குறான். யாரையும் காணும். உனக்கு நான் உதவி பண்ணுவேன், ஆனா இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு என்னால அறுதிட்டு கூற முடியாது. ஆனாலும் உனக்கு தெரியாமையே எனக்கு உதவி வந்து சேரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அதுக்கு பிறகு எந்த ஒரு குரலும் இல்ல. அவன் பயப்படுறான். இப்ப அவனுடைய மனது அமைதியா இல்ல. அவனுக்கு ஒன்னும் புரியல. இது உண்மையா பொய்யா, இது பிரம்மையா நினைச்சிட்டு இங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். நேரா வீட்டுக்கு போயிடறான். இப்ப வீட்டுல போயிட்டு மறுநாள் அவனுடைய மனைவி என்ன நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னும் அவன் கேக்குறாங்க. இல்ல எனக்கு உடல்ல சரியில்லை, அதனாலதான் வந்துட்டேன் அப்படின்னும் சலீம் சொல்றான். இப்ப மறுநாளும் அதே போல அந்த சுடுகாட்டுக்கு திரும்பவும் வரான். எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறான். இப்ப அதே இடத்துக்கு போலான்ட்டு போறான். ஏதோ ஒரு பெண்ணு குழந்தைன்னு அழுகு சத்தம் கேக்குது. இப்ப அவனுக்கு ஒண்ணுமே புரியல, பயந்துறான். இப்ப அந்த இடத்த நோக்கி அவன் ஓடுறான். இப்ப அங்க யாருமே இல்ல. அங்க ஒரு குழந்தையோட படுத்திருக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் திடீர்னு அந்த பெரியவரு அங்க தோன்றாரு. நேத்து நான் வச்சு தேர்வுலயும் நீ வந்து தேர்ந்துட்ட, இன்னைக்கும் நீ தேர்ச்சி ஆயிட்ட அப்படின்னும் அவர் சொல்றாரு. எதுக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னும் அவன் கேக்குறான். எல்லோரும் எங்களை பார்த்தாவே பயந்து வந்து ஓடுவாங்க, ஆனா உன்கிட்ட அந்த பயம் எதுவுமே இல்ல, உண்மையிலேயே நீ தைரியசாலி தான் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப நீங்க யாரு அப்படின்னு கேக்குறான். நான் வேற யாரும் இல்ல, நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவ. அப்படி வீட்டுக்கு வரும்போது நான் எப்போதுமே பிச்சை இருந்து கேட்டிருப்பேன். நீ அப்பதான் எனக்கு உணவு தராம நீ வீட்டுக்கு போக மாட்டேன். நீ என்னதான் இருந்தாலும் உன்னுடைய வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் போதும் எனக்கு உதவி செஞ்ச. அந்த உதவி மறவாம நான் எப்போதும் உனக்காக காத்துக்கிட்டு நான் அந்த கோவிலுக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பேன். அதே போல எனக்கு கொடுத்து உதவுனேன். அவர் தான் நான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சலீம் அதிர்ச்சியா வரான். மேல அவர் சொல்றாரு. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டேன். என்ன இந்த கல்லறையில தான் வந்து அடக்கம் பண்ணாங்க. இந்த இடத்துல தான் நீ வந்த. நான் உன்னை தினந்தோறும் கவனிச்சேன். தினந்தோறும் நீ அழுவதை நான் பார்த்துருந்தேன். ஏன் அழுகுற அப்படின்னு எனக்குள்ளே தினந்தோறும் கேட்டுப்பேன். இப்பதான் என்னையும் அறியாம நான் உன்னை கேட்டேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்பதான் அவனுக்கும் ஞாபகம் வருது. நீ வீட்டுக்கு போ, உனக்கு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடறாரு. இப்ப நடந்து போயிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு இடத்துல தங்கம் வயிறெல்லாம் ஒரு துணியில வந்து கிடக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியா வரான். அதை வந்து எடுக்கிறான். அந்த பெரியவர் இருக்கிற இடத்துக்கு அவன் ஓடி வரான். ஆனாலும் அந்த பெரியவரை காணோம். இப்ப நேரம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடறான். யாருக்கும் தெரியாம ஒரு பெட்டி கீழே வச்சுட்டு அவன் வீட்டுல வந்து உட்காந்துருக்கான். இப்பதான் அவன் மனைவிக்கு டீ போட்டுக்கிறான். இப்பதான் அவனுடைய மனைவி சலீம் அப்படின்னு கூப்பிடுறா. அவனுக்கே ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவனுடைய மனைவியால பேசவும் முடியாது, எந்திரிக்கவும் முடியாது. என்ன மனைவி கூப்பிடுறா அப்படின்னு போய் பாக்குறான். அவனுடைய மனைவி ஏஞ்சி உட்காந்துருக்கா. அவனுக்கு ஆச்சரியம். எப்படி நீ ஏந்திரிச்சு உட்கார்ற, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேக்குறான். அப்பதான் சலீமோட மனைவி ஆயிஷா, அது எனக்கே தெரியல, காலையில எப்போதும் போலயே எனக்கு வயிற்று வலி இல்ல, நெஞ்சு வலி இல்ல, மயக்கம் இல்ல, நான் பழைய மாதிரியே நான் உணர்றேன் அப்படின்னும் அவள் சொல்றான். இப்ப அவனுக்கு செம்ம ஒரு ஷாக்கிங். உடனடியா மருத்துவர் வந்து அழைக்கிறான். மருத்துவரும் ஃபுல்லா பரிசோதிக்கிறாங்க. பரிசோதிச்சுட்டு இது ஒரு மிகப்பெரிய அதிசயம், எப்படி நடந்ததுன்னு தெரியல, உன்னுடைய மனைவிக்கு பழையபடியே வந்திருக்குது, எந்த ஒரு ஆபரேஷன் தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டே வந்திருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. உண்மையிலேயே இது ஒரு அதிசயம், அறிவியல் உலகத்துல இப்படி நடக்கிறத நான் இப்பதான் நேர்ல பாக்குறேன் அப்படின்னும் அந்த மருத்துவர் சொல்றாரு. இப்ப சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டே அவர் போயிடுறாரு. இப்ப அவருடைய குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷம் வந்து வந்துட்டு இருக்கு. இப்பதான் சலீம் தெம்போட அந்த ஊர் ஃபுல்லா விளம்பரம் வெளில வந்து மகிழ்ச்சியா நடக்கிறான். ஆனாலும் அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. சலீம் என்ன வித்தியாசமா இருக்கிறான், எப்படி சலீமோட மனைவி சரியானா அப்படின்னு ஊர் முழுவதும் பரவுது. எல்லா மக்களும் பரபரப்பா வந்து பேசிக்கிறாங்க. மேலும் சலீம் அவனுடைய வீட்டுக்கு பின்னாடி பெரிய ஒரு வீடா கட்டுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த செய்தி அந்த ஊர் முழுவதும் பரவுது. எல்லாரும் ஆச்சரியமா வராங்க. இப்பதான் முகமதுன்னு ஒருத்தன் அங்க வந்து இருக்கிறான். இப்ப அவன் நேரா சலீம் வீட்டுக்கு வரான். சலீம், உன்னை பத்தி இந்த ஊர் மக்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆவி உன் கூட இருக்குது, பேய் உன் கூட இருக்குன்னு சொல்றாங்க. நீ அந்த ஆவியை வச்சு பெரிய பணக்காரனா மாறின அப்படின்னும் உன்னுடைய மனைவி உடல்நல சரியானுச்சு அப்படின்னும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு கேக்குறான். சலீம், அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, நான் எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். என்னோட மனைவியை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனேன், சரியாயிடுச்சு அப்படின்னும் அவன் சொல்றான். ஆனா இப்ப நம்பவே இல்லை. மேலும் அகமது சொல்றான், நான் உண்மையை கண்டுபிடிக்காம நான் இருக்க மாட்டேன். என்ன சீக்கிரமாவே பெரிய பணக்காரனா இருக்கு, எனக்கு இந்த ஊர்ல பெரிய பணக்காரனா ஆகணும், அது போல மாத்த அப்படின்னு கேக்குறான். ஆனாலும் சலீம், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வேகமா கார் எடுத்துட்டு போயிடுறான். இப்ப சலீம் ரொம்ப வருத்தப்பட்டு திரும்பவும் சுடுகாட்டுக்கு போறான். பயங்கரமான
இருளா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த பெரியவர் இருந்த இடத்துக்கு அவன் அந்த இடத்துல போய் நிக்கிறான். பெரியவரே, இந்த ஊர்ல எல்லோருமே என்ன மோசமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். இப்பதான் திரும்பவும் அந்த பெரியவர் தோன்றாரு. நீ கவலைப்படாம, மோசமா பேசின மக்கள் எல்லோருமே அப்படி தலைகீழ வந்து பேசுவாங்க, அதுக்குண்டான காலம் வந்துருச்சு அப்படின்னும் அவர் சொல்றாரு. மேலும் அகமது அஜ்மல் சொன்னது அவர்கிட்ட சொல்றான். அப்ப அவர் சொல்றாரு, இது எல்லாம் சாதாரண விஷயம் தான், இன்னும் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் நீ பார்க்க வேண்டியிருக்கு, உன்னை அகமது பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடறாரு. இப்ப சலீமுக்கு ஒன்னும் புரியல, என்ன நடக்கட்டும் அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு போறான். மறுநாள் அந்த ஊர் மக்களிடம் அகமது அஜ்மல் பெரிய ஒரு திட்டம் போட்டிருக்கிறான். ஏதோ ஒரு திட்டம் வெளில தீட்டப்படுறது அவனுக்கு வீட்டுல இருந்து சத்தம் கேட்குது. வீட்டுல மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறது அவனுக்கு வந்து புரியுது. இப்ப சலீம் என்ன நடக்குதுன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். இப்ப அவனுடைய மனைவியிடமும் குழந்தையிடமும் பேசுறான். நாளைக்கு எதுனாலும் நடக்கும், கொஞ்சம் அமைதியா இருக்கணும், யாருமே எதுக்குமே வந்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதிப்படுத்துறான். மறுநாள் விடியுது. சலீம் வெளில வரான். வெளில வந்த பிறகு மக்கள் எல்லாருமே அவனை ஒரு மாதிரியா வந்து பேசுறாங்க. இவன் ஒரு தீய சக்தி வச்சிருக்கான், இவன் கூட பிசாசு இருக்கு அப்படின்னு என்னென்னோ பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் அகமது அஜ்மலும் அங்க நின்று இருக்கான். சலீம் நில்லு. திரும்பி பாக்குறான். அகமது கூட ஒரு பெரிய ஒரு மந்திரவாதி ஒருத்தன் நின்று இருக்கான். அந்த மந்திரவாதி பார்க்கவே பயங்கரமா இருக்கான். கருப்போட அணிஞ்சுக்கிட்டு. அவன் பார்க்காத பிசாசே கிடையாது. எப்படிப்பட்ட ஆவி, எப்படிப்பட்ட கிளிசூனியமோ அவனுக்கு தெரியாம நடக்கவே நடக்காது. அவன் எல்லா விஷயமும் கண்டுபிடிக்கிறவன் தான் அவன். அவன் சொல்றான், இன்னைக்கு உன் கூட யார் இருக்கான்னு நான் கண்டுபிடிக்க போறேன். நீ மிகப்பெரிய தீ சக்தி வச்சிருக்கிறது இந்த ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, இது என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு அகமது சொல்றான். அந்த மந்திரவாதி சொல்றான். இப்ப சலீம், நான் எதுவுமே பண்ணல, என்னடா எதுவுமே இல்ல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு இருளாவது, அங்க வந்து மேகமூட்டம் எழும்புது. இப்ப அந்த மந்திரவாதி ஏதோ மந்திரம் பண்றான். இப்ப அங்க பெரிய ஒரு ஆவி மாதிரி நின்று இருக்காங்க. மந்திரவாதி கிட்ட இந்த சலீம் ரொம்ப அமைதியானவன், ரொம்ப நல்லவன், அவனை ஏன் இப்படி துன்புறுத்துற அப்படின்னும் அந்த ஆவி சொல்லுது. நீ தான் இவனை ஆட்டி வைக்கிறதா, உன்னை இப்பவே பிடிச்சி உன்னை அடைச்சி வைக்கிறேன் பாரு அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். இப்ப அவன் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு போலீசார் அங்க வந்து வராங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே போலீசார் ஒரு தகவல் தராங்க, இங்க ஒரு மந்திரவாதி வந்திருக்கான், அவன் வந்து சலீம் வீட்டுல ஏதோ மந்திரம் செய்ய போறதா அங்க உள்ள மக்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க. மந்திரன்றது சட்டத்துக்கு எதிரானது. உடனே போலீசார் வந்து அவனையும் பிடிக்கிறாங்க, அவனை கைது செஞ்சுட்டு போறாங்க. இப்ப சலீமும் அவருடைய குடும்பம் சந்தோஷம் அடையுது. இப்ப மறுநாள் எழுந்திருச்சு அவன் அந்த ஏழை எளிய மக்களுக்கு தினந்தோறும் உணவு கொடுக்கறதுல அவன் செலவிடுறான். அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வீடு கட்டுறான். அவனுடைய குழந்தைகளும் அவனுடைய மனைவியும் சந்தோஷமா வந்திருக்காங்க. அதே போல ஏழை எளிய மக்களுக்கு தினந்தோறும் உணவு விடுறத வழக்கமா வந்துருக்கான். இப்ப அவனை சுடுகாடு காவலன் ஆவி இருக்கு, ஜீன் இருக்கு அப்படின்னு யாருமே எதுவும் பேசல. எல்லோருமே அவனை ரொம்ப மரியாதை நடத்துறாங்க. இந்த வீடியோ பிடிச்ச நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம்.